நிறைய நான் சொல்லணும்னு நினச்ச ஆர்யா சார் சொல்லிட்டாரு. நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஸ்னஸ் கட்டு ஒன்று காமிச்சார் டைரக்டர் ஒரு நாள் திருட்டுத்தனமாக நான் பார்த்தேன். அதில் வந்து நான் அது எல்லோருக்கும் வச்சுட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து கௌதம் கார்த்திக் வந்து பயமாக லவ் பண்ணிட்டேன். செம்மையாக பண்ணியிருக்காரு. வர நீங்கள் இந்த படம் வரும்போது அவரோட ஆட்டிடியூடை பயமாக ரசிப்பீங்க. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஒரு 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 முரட்டு வில்லன், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் தான் அதை அடிக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு கிடைக்கும் இல்லையா? அது இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான கண்டென்ட் பேசுது இந்த படம். அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நினைக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்யா சாருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும். ஒரு நாள் அவசரமாக அசர்பைஜான்லேருந்து 2 நாள் தான் கேப்பு, எனக்கும் வேறு டேட்டு பிரச்சனை இருந்தது. அதனால் அப்படியே ஸ்பாட்லேருந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு ஓடணும். அந்த டைமில் பார்த்தா லஞ்சுக்கு டைமு கிடைக்கல, லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. அங்கேருந்து கேபில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நினைக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு. எனக்காக எனக்கு அங்கே என்னென்னலாம் மணி இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஷார்ட் ரெடி. ஐயோ சரி சாப்பிட்லான்னு கேட்கும்போது ஷார்ட் ரெடி. அவ்வளோ பரபரப்பாக ஷூட் பண்ணிட்டு சூழ்நிலை அங்கே லொக்கேஷன் அன்றைக்கி தான் லாஸ்ட்டு. அப்புறம் 2 பை எடுத்து வந்து ஓடி வந்து அவரோட உதவியாளர் வந்து காருக்குள்ளே வச்சார். ஃபுல்லாக பார்த்தா அந்த மட்டன் என்ன சார் இது ரிப்பில் என்னமோ மட்டன் ரிப்பில் ஏதோ ஒரு அந்த இது அதை வந்து நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால மறக்காமல் சொல்கிறேன்.